உலகத்தில் 95% மனிதர்கள் தங்களுடைய கனவுகளுக்காக அல்ல, மற்றொருவரின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக பகலும் இரவும் உழைக்கிறார்கள். நம்மை மதிக்காத மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்று நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் மனிதன் மனிதனே. அவன் வாக்குறுதிகள் மாறலாம், அவன் மனமும் மாறலாம். ஆனால் ஒருவரின் அன்பு மட்டும் ஒருபோதும் மாறவில்லை. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை தேடுவதற்கு முன்பே அவர் உங்களை தேடினார். நீங்கள் அவரை நேசிப்பதற்கு முன்பே அவர் உங்களை நேசித்தார். நீங்கள் அவருக்காக எதையும் செய்யாதிருந்த போதும் அவர் உங்களுக்காக சிலுவையில் தம்முடைய உயிரையே கொடுத்தார். இந்த உலகம் சொல்கிறது, சம்பாதி, உயர்ந்து நில், நிரூபி, அப்போதுதான் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், பாரமாயிருக்கிற அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சம்பளம் மாறலாம், பதவி மாறலாம், நண்பர்கள் மாறலாம், அரசாங்கங்கள் மாறலாம். ஆனால் சிலுவையில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு ஒருபோதும் மாறாது. இன்று உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த உலகத்திற்காக நான் இவ்வளவு ஓடுகிறேன். எனக்காக தன் உயிரையே கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஒரு நிமிடமாவது ஒதுக்கி இருக்கிறேனா? நாம் இன்னும் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ரோமர் 5:8 இன்றே கர்த்தராகிய இயேசுவிடம் திரும்புங்கள், ஏனெனில் இந்த உலகம் உங்களை உங்கள் செயலுக்காக மதிக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒன்றும் செய்யாதிருந்த போதே உங்களை நேசித்தார்.